பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போது இந்தியாவில் மிக மிக குறைந்த விலையில் நம்ப முடியாத நீண்ட நாள் வேலிடிட்டி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தினசரி வெறும் ரூ. 3க்கு குறைவான செலவில் 300 நாட்களுக்கு செல்லுபடியாகும் புதிய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டத்தை பிஎஸ்என்எல் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் விலை என்ன மற்றும் இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். பிஎஸ்என்எல் நிறுவனம் ரூ. 3க்கும் குறைந்த தினசரி கட்டணத்துடன் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. உண்மையாகவே இந்த திட்டம் ஒரு நாளுக்கு ரூ. 3 என்ற மலிவான கட்டணத்தை தான் வசூலிக்கிறதா? இந்த புதிய 300 நாள் வேலிடிட்டி கொண்ட பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் திட்டம் யாருக்கெல்லாம் சிறந்தது? இதன் விலை என்ன என்ற விவரங்களை பார்க்கலாம். முதலில் இத்திட்டத்தின் விலை பற்றி பார்க்கலாம். பிஎஸ்என்எல் டெலிகாம் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள புதிய பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் திட்டமானது ரூபாய் 797 பிளான் என்ற பெயருடன் வருகிறது. பிஎஸ்என்எல் தளத்தில் இந்த திட்டம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சரியாக 10 மாதங்கள் வரை முழுமையாக செல்லுபடியாகும் வேலிடிட்டியை கொண்டுள்ளது. ஆம், இது 300 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டியுடன் வருகிறது. மலிவு விலையில் நீண்ட நாள் செல்லுபடியாகும் ரீசார்ஜ் திட்டத்தை தேடும் நபர்களுக்கு இது சிறந்த தேர்வாக அமைகிறது. அதேபோல் பிஎஸ்என்எல் சிம் கார்டை 2ஆம் நிலை சிம்மாக பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த திட்டம் சிறந்த தேர்வாக அமைகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகளை பற்றி பேசுகையில் இது டேட்டா நன்மை, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் மற்றும் தினசரி எஸ்எம்எஸ் நன்மைகளை வழங்குகிறது. ஆனால் இந்த நன்மைகள் அனைத்தும் பிஎஸ்என்எல் ரூபாய் 797 பிளான் ரீசார்ஜ் செய்யப்பட்ட நாளில் இருந்து அடுத்த 60 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த முதல் 60 நாளில் உங்களுக்கு தினசரி 2 GB டேட்டா கிடைக்கிறது. அதன் பிறகு அன்லிமிட்டெட் டேட்டா அடுத்த 240 நாட்களுக்கு 40 kbps வேகத்தில் வழங்கப்படும். முதல் 60 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் மற்றும் தினசரி 100 இலவச எஸ்எம்எஸ் கிடைக்கிறது. மொத்தமாக 300 நாட்களுக்கு உங்களுக்கு இன்கமிங் அழைப்புகள் மற்றும் சிம் கார்டு செல்லுபடியாகும் வேலிடிட்டி நன்மையை இந்த திட்டம் வழங்குகிறது. இந்த திட்டம் குறைந்த விலையில் நீண்ட நாள் வேலிடிட்டி தேடும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்ததாக அமைகிறது. நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் கார்டை 2ஆம் நிலை சிம் கார்டாக பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெறலாம். இந்தியாவின் அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் 5G நெட்வொர்க் பரிசோதனையை தொடங்கியுள்ளது. முக்கிய நகரங்கள் பெரும்பாலும் 4G தளங்களாக உள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் உள்ள 4G தளங்கள் 5G தளங்களாக மேம்படுத்தப்படும் என்று பிஎஸ்என்எல் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிஎஸ்என்எல் அடுத்த 3 மாதங்களில் 5G சேவைகளை முறையாக அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. பிஎஸ்என்எல் வலுவாக உள்ள பகுதிகளில் நெட்வொர்க் சோதனை செய்யப்படுகிறது. ஜெய்ப்பூர், லக்னோ, சண்டிகர், போபால், கொல்கத்தா, பாட்னா, ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் 5G டவர் சோதனைகள் தொடங்கியுள்ளன. கான்பூர், புனே, விஜயவாடா, கோயம்புத்தூர் மற்றும் கொல்லம் போன்ற நகரங்களிலும் புதிய பேஸ் டிரான்சிவர் நிலையங்கள் நிறுவப்பட்டு வருவதாக பிஎஸ்என்எல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மார்ச் 7, 2025 அன்று டெலிகாம் டாக் தளத்தில் வெளியான அறிக்கையில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சுமார் 1 லட்சம் 4G கோபுரங்கள் 2025 ஜூன் மாதத்திற்குள் முழுமையாக செயல்படும். இந்த டவர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு பின்னர் 5G-ஆக மேம்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவும் இதை உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 5G அறிமுகம் இப்போது சில மாதங்களில் எதிர்பார்க்கலாம். பிஎஸ்என்எல் தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்தவும் அவர்களின் பிரச்சினைகளை விரைவாக தீர்க்கவும் ஏப்ரல் மாதத்தை வாடிக்கையாளர் சேவை மாதமாக அறிவித்துள்ளது. மார்ச் 31, 2025 அன்று எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட வீடியோவில் முக்கிய செய்தி வருகிறது. இந்த வாடிக்கையாளர் சேவை மாதத்தில் உங்கள் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்குவோம். சில சிறப்பு அறிவிப்புகளுக்காக காத்திருங்கள் என பிஎஸ்என்எல் தெரிவித்தது. பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இந்த முயற்சி நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அதன் சேவைகளை மேம்படுத்துவதாகும். இந்த முயற்சியின் கீழ் மொபைல் நெட்வொர்க் தரம் மேம்படுத்தப்படும். ஃபைபர் பிராட்பேண்ட் மற்றும் குத்தகை சுற்றுகள் MPLS ஆகியவற்றின் நம்பகத்தன்மை மேம்படுத்தப்படும். பில்லிங் முறை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றப்படும். வாடிக்கையாளர்கள் புகார்கள் விரைவாக தீர்க்கப்படும். இந்த முயற்சியின் கீழ் அனைத்து வட்டங்கள், வணிக பகுதிகள் மற்றும் யூனிட்கள் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்று வெற்றி பெற செய்யும் என்று பிஎஸ்என்எல் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களிடமிருந்து கருத்துக்களை பெற இணையதளம், சமூக ஊடகங்கள், வாடிக்கையாளர் மன்றங்கள் மற்றும் நேரடி அவுட்ரீச் உள்ளிட்ட பல ஊடகங்களை பயன்படுத்துவதாக பிஎஸ்என்எல் ஏப்ரல் மாதம் அறிவித்தது. இந்த கருத்தை பிஎஸ்என்எல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராபர்ட் ஜே ரவி மதிப்பாய்வு செய்வார். நிர்வாக இயக்குனர் ரவி கூறுகையில், பிஎஸ்என்எல்லின் பயணம் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் குரலோடும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு 4G-ஐ அறிமுகப்படுத்தும் ஒரே தொலைத்தொடர்பு வழங்குனர் நாங்கள் மட்டுமே. விக்சித் பாரத் என்ற டிஜிட்டல் இலக்கை நிறைவேற்ற சேவை வேகம் மற்றும் வலிமையுடன் நாங்கள் முன்னேறி வருகிறோம். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் இந்த முயற்சி இந்தியாவை டிஜிட்டல் ரீதியில் வலுவாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய படியாகும். அடுத்த சில மாதங்களில் பிஎஸ்என்எல்லின் 4G மற்றும் 5G சேவைகள் நாடு முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.